வணக்கம். எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 காஞ்ச மிளகாய் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெடிகை சில்லியும் கலந்து எடுத்துருக்கிறேன். பொடியில் வாசனையும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்ல மிதமான தீயில் நல்ல செவக்க வறுத்து எடுக்கணும். இது இந்த அளவுக்கு ஒருபட்டு இருக்கணும். அப்போ தான் பொடியில் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு அரை அழாக்கு உளுந்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 4-5 சொட்டு சேர்த்தா போதும். ஆயில் கோட்டிங் இருந்தால் தான் பருப்பு நல்லா கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். ஜென்டலாக டோஸ்ட் ஆகி வரும். எண்ணெய் அதிகமாக விட்டாலும் அது பெசரட்டி இருக்கும். பொடி ரொம்ப நாள் இருக்கும்போது அதில் அந்த எண்ணெயோட வாசனை ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது நல்ல மிதமான தீயில் நல்ல செவக்க வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுக்குந்து வரணும். அப்போ தான் பொடி வாசனை நல்லாயிருக்கும். அரை அழகு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுவும் அப்ராக்சிமேட்டாக 100 கிராம் இருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில் இதையும் நல்ல செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி பொடி வகையெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ செவக்க வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொடி நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இதோட ஒரு அழாக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடச்சா அதுவே சேர்த்துக்கோங்க. அதில் தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயில் கண்டென்ட் கருப்பு எள்ளில் நிறையா இருக்கும் வெள்ளை எள்ளை விட. எள்ளையும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்க விட்டுற வேண்டாம். ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். ஓரளவுக்கு நல்ல கலர் ஆரம்பிக்கும் போதே நிறுத்திடலாம். இதோட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது இந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். எல்லாம் சூட்டோடு அரைச்சிடக்கூடாது. அதில் இருக்க ஆயில் வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஆறிட்டுருக்கு. இது முதல்ல பருப்பு. இந்த பருப்பில் நம்ம கையில் தடவி பார்த்தா எண்ணெய் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் வறுத்து எடுக்கிறதுக்கு. முதல்ல 2 பருப்பும் மிளகாயும் போட்டுட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எள்ளை சேர்த்துட்டு பொடிச்சிக்கணும். நல்லா கமகமன் வாசனையோட எள்ளு இட்லி மிளகாய் பொடி ரெடி. இது இட்லியோட தோசையோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.